கண்டிப்பா வந்துட்டு ஈரல் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அதில எந்த யோசனையும் வேண்டாம். ஏன்னா மருத்துவ அறிக்கையே வந்து ஹாஸ்பிட்டல் தனியார் ஹாஸ்பிட்டல் விட்டது ரொம்ப தெளிவாக உள்ளது. மேற்பட்ட நம்மளுக்கு சோர்சஸ் எல்லாமே அத தான் வந்து சொல்றாங்க. அதேமாரி முன்னாடி இருந்தே மஞ்சக்காமாலுக்கு ட்ரீட்மெண்ட் அவரு எடுத்திருந்திருக்காரு. ஸோ மஞ்சக்காமால் பொறுத்தவரைக்கும் வந்துட்டு எந்த உறுப்பு அதில வந்து இம்பார்ட்டன்ட்டா இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரல் தான். ஓகே. ஸோ முன்னாடியே மஞ்சக்காமாலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நாளா மஞ்சக்காமால் இருந்துகிட்டு இருக்குன்னா, ஒரு சில ஈரல் நோய்கள தான் அந்த மாரி ரொம்ப நாளா மஞ்சக்காமால் இருந்துகிட்டு இருக்கும். இல்லன்னா நெறைய நோய்கள்ல மஞ்சக்காமால் வந்துட்டு உடனே சரியாயிடும். இப்ப எக்ஸாம்பிள் மலேரியா மாரி ஜுரங்க, டெங்கு மாரி ஜுரங்க, லெப்டோஸ்பைரோசிஸ் மாரி ஜுரங்க. இந்த ஜுரங்கள்லாம் வரும். மஞ்சக்காமால் அந்த டைம்ல இருக்கும். ஏன்னா லிவர் இன்வால்வ் பண்றதுனால. ஆனா ஒரு 1 வாரம், 2 வாரங்க அப்புறம் நார்மல் ஆகும்போது மஞ்சக்காமால் போயிடும். ஆனா ரொம்ப நாளா மஞ்சக்காமால் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாரி ஒரு பேக்கிரவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சில நோய்கள்ல தான் அப்படி நடக்கும். இந்த ஈரல் சுருக்க நோய், இல்லன்னா ஈரல் கெட்டு போறது, இல்ல ஈரலுக்கு கீழ இருக்கிற பித்தப்பையில கற்கள் வந்து அடைச்சுக்கிட்டு இருக்கு. இல்லன்னா கணையத்தில வீக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஈரல அடைக்குது. இல்ல கணையத்தில ஏதாவது கேன்சர் வந்து ஈரல அடைக்குது. இந்த மாரி ஒரு சில நோய்கள் தான் ரொம்ப நாளா மஞ்சக்காமால் வந்து போயிட்டுருக்கும்.